2024 ஜூலை மாதம் 5ஆம் தேதி நம்மளுக்கு 24 மணி நேரம் ஒரு நாள்ல இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சோ எர்த் வரக்கூடிய நாட்கள்லயுமேவும் ரொம்ப ஃபாஸ்டா சுத்த போகுதாம். அதனால நம்மளுக்கு 24 மணி நேரத்துல இருந்து சில செகண்ட்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. பொதுவா பூமி அப்படின்றது தன்னையும் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தக்கூடிய ஒரு கோளாக பார்க்கப்படுது. அது ஒரு ரேட்ல வந்து சுத்துது இல்லையா? ஒரு ஸ்பீட்ல. ஆனா அந்த ஸ்பீட் வந்து சம்டைம்ஸ் மூணு இருக்கக்கூடிய பொசிஷன் மாறுபடும் பொழுதோ, சூரியனுடைய பொசிஷன் மாறுபடும் பொழுதோ, அந்த ஸ்பீடு வந்து மாறுது. சுமார் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுக்கு 19 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இருந்துச்சாம். ஏன்னா, அப்போ மூன் வந்து நம்மளுடைய எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸரா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தள்ளி போனதுனால நம்மளுக்கு 24 மணி நேரங்கள் கிடைத்ததாக சொல்லப்படுது. ஜூலை 5, 2024 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1.66 மில்லி செகண்ட்ஸ் வந்துட்டு கம்மியாயிருக்கு. ஏன்னா, அன்னைக்கும் மூன் ரொம்ப எர்த்துக்கு பக்கத்துல வந்ததுனால, எர்த் ரொம்ப ஃபாஸ்டா சுத்துனதுனால, அந்த மில்லி செகண்ட்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. வெறும் மில்லி செகண்ட்ஸ் தானே அப்படின்றதுனால நம்மளுக்கு அன்னைக்கு நாள் பெருசா குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை இந்த மில்லி செகண்ட்ஸ் வந்து செகண்ட்ஸா மாறி, செகண்ட்ஸ் மினிட்ஸா மாறி 24 மணி நேரமே நம்மளுக்கு பத்தலன்னு நினைக்கும்போது அது ரொம்ப இன்னும் கம்மியாயிடுச்சுன்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப வந்துட்டு வியப்பாக தான் இருக்குது. சோ மூனுடைய பொசிஷன் மட்டும் இல்ல, ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி சன்னுடைய பொசிஷன் அண்ட் பிளானட்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட், நேச்சுரல் ஹியூமன் ஆக்டிவிட்டினால எர்த்தினுடைய மாஸ் அஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரியான பல காரணங்களால ஒரு நாளுக்குண்டான அந்த ஒரு மணி நேரங்கள் வந்து குறையப்படுறதாக நம்பப்படுது. சோ ஜூலை 5, 2024 மாதிரியே ஜூலை 9, ஜூலை 22 அண்ட் ஆகஸ்ட் 5, 2025லயுமே சில மில்லி செகண்ட்ஸ் வந்துட்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. 1.3ல இருந்து 1.51 மில்லி செகண்ட்ஸ் வந்துட்டு குறையலாமா ஒரு நாளுல. இது வந்து இந்த மில்லி செகண்ட்ஸ் மட்டும் குறைக்கிறது கிடையாது. சில கிளைமேட் ரிலேட்டடான சேஞ்சஸும் நடக்குமா. அதாவது ஐஸ் மெல்ட் ஆகுறது அண்ட் கிரவுண்ட் வாட்டருடைய மூவ்மெண்ட்ல சில சேஞ்சஸ் இருக்கிறது. இந்த மாதிரியான சேஞ்சஸுமேவும் இந்த நம்மளுடைய பூமி வேகமா சுத்துறதுனால நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய நாளுடைய அந்த ஒரு மணி நேரத்தை குறைக்கிறது மூன் மற்றும் சன் அண்ட் இந்த காரணங்கள் மட்டும் இல்லாம எர்த்குவேக் வரும்போது கூட ஒரு நாள்ல இருக்கக்கூடிய மணி நேரம் குறையப்படுறதாக நம்பப்படுது. எர்த்குவேக் மட்டும் கிடையாது, சீசனல் சேஞ்சஸ்னால கூட ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள்ல இருந்து சில மில்லி செகண்ட்ஸ் வந்துட்டு குறையலாம். ஜப்பான்ல 2011ல நடந்த அந்த எர்த்குவேக்னாலையும் அன்னைக்கு வந்து 1.8 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்துட்டு அந்த நாள்ல இருந்து குறைஞ்சதாக சொல்லப்படுது. சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் அடுத்து வந்து நம்ம பூமிக்கோ இல்ல அடுத்தடுத்த நாட்கள்லயோ நடக்க இருக்கிறதாக சொல்லப்படுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.